நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், இரக்கங்களின் பிதா. நீர் எங்களோடு இடைபடுகிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாளிலே அடியேனுடைய உள்ளத்திலே உம்முடைய ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு தெரிந்த வேத ஞானம், எனக்கு தெரிந்த வேத போதகம் எல்லாம் இல்லாமல் ஆண்டவரே, நீர் உம்முடைய இரக்கங்களினாலே ஆண்டவரே இந்த சபையில் நீர் பேசும்படியாக, இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை வேறு எந்த வடிவிலாவது கேட்கிற ஜனங்களோடு நீர் பிரத்யட்சமாய் பேசும்படியாக உம்மை வந்து நிற்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும், உம்முடைய இரக்கங்கள் வெளிப்படுவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய செய்தியினுடைய தலைப்பை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹவு காட் ரிவீல்ஸ் ஹிஸ் வில். தேவன் தன்னுடைய திருவுள சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று ஒரு முன்னுரை பார்ப்போம். அதற்கு பின்பு எப்பொழுது அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். நெருங்கி நாம் கடைசி வந்து விட்டோம். ஒரு பாயிண்ட் தான், அதை முடித்த பிறகு எப்படி அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், அதாவது when God reveals his will and how God reveals his will, அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் முக்கியமான நம்ம செய்திக்கு மையமான மூலப்பொருளான ஒரு வார்த்தை உண்டு. அது நமக்கு நன்றாய் தெரியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். You're all a student of the scriptures. I appreciate that. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. காட்ஸ் வில், அதை செய்கிறவனே அப்படிங்கிற, அதாவது நீ உன் சௌரியத்துக்கெலாம் வாழ்ந்துட்டு, உன் இஷ்டப்படிலாம் வாழ்ந்துட்டு, உன் ஆசைப்படிலாம் வாழ்ந்துட்டு, நான் என் ஆசை என் சித்தத்தை நீ கன்சிடரே உன் லைஃப்பில் பண்ணலைன்னு சொன்னால் இட்ஸ் டிஃபிகல்ட். பிரியமானவர்களே, நான் ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது ஓரல் ராபர்ட்ஸுடைய அந்த குருசைடு, அதெல்லாம் 1950s சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த அந்த பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதில் ஒரு 10,000-லேருந்து 20,000 பேர் வராங்க. அதாவது டென்ட் கத்தீட்ரல் தான் சொல்கிறாங்க. அன்று அமெரிக்காவில் மக்கள் போட்டிருந்த உடையெல்லாம் அவ்வளவு நேர்த்தியாக, அழகாக, அவ்வளவு பக்தியாக. அதாவது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பிசாசானவன் ஒரு தனி நபரை ரொம்ப அவன் ஃபோக்கஸ் எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல, நிச்சயமாக பண்ணுறான். ஆனால் தலைவர்களை அவன் பண்ணுகிறான். ஒரு நாட்டினுடைய தலைவரை அவன் பிடித்து கொண்டால் அந்த தேசத்தையே அவன் மாற்றி விடலாம். ஆகவே தான் வேதத்திலே தேசத்தின் தலைவர்களுக்காக அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தேசத்தின் தலைவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்கிற உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் அனுதினமும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா அப்படி நம்ம பண்ணலைன்னா அந்த ஒரு சில கூட்டத்தால், ஒரு சில மனிதர்களால் பார்த்தீங்கன்னா எந்த நாடாக இருக்கலாம், அந்த நாடே பிசாசுக்கு இரையாகி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், அதை உதாரணமாக வைத்து சொல்லுகிறேன். நான் இப்பொழுது அமெரிக்கா போகிறேன். அந்த அமெரிக்காவை இப்படி அமெரிக்கா நன்மையாக இருந்திருக்கிறதா என்று என் கண்ணாலே நான் நம்ப முடியவில்லை. என்ன நான் சொல்ல வரேன்னா, பிசாசு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு சமுதாயத்தையே மாற்றி வைத்திருக்கிறான். நீ நினைக்கல நான் தப்பிச்சிட்டேன்னு. உங்கள் பிள்ளைகள், உங்கள் திருச்சபை இவைகளுக்கு இரையாகிற ஒரு சூழ்நிலையில் என்று இருக்கிறது. He is working in a more systematic manner. ஒவ்வொரு கலாச்சாரங்களையும், ஒவ்வொரு தேசங்களையும் அவன் தனக்கு சித்தத்திற்கு அவன் பிடித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். சாட்டனிக் வில். இது கருமையான தேவஜனமே, கடைசி காலம். ஒரு தனி மனுஷனை நம்ம பார்க்க முடியாட்டா கூட ஒரு கல்ச்சரே அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபிகல்ட் என்ன தெரியுமா, தேவ சித்தத்தின்படி நல்ல போதனை இருக்கக்கூடிய நல்ல சர்ச்சை இது. இதை கண்டுபிடிக்கிறது, வேலையை கண்டுபிடிக்கிறதை காட்டிலும், மனைவியை கண்டுபிடிக்கிறது காட்டிலும் கஷ்டமாக இருக்குங்க. Since I am crisscrossing the world, I am saying this. என் மகளுக்கே நான் எடுத்து வச்சு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய, பக்கத்துலலாம் சர்ச்சை இருந்துச்சு, ஆண்டவர் எங்கேயோ நீ போங்கிறாரு. I was praying for that. ஒரு சமுதாயத்தையே தேவ சித்தத்திற்கு புறம்பாக திருப்பிக் கொண்டிருக்கிற கடைசி காலம் இது. எச்சரிக்கை.
உங்கள் பிள்ளைகள் இதில் தான் வாழுகிறார்கள். He is not interested in a personal man. He is interested in changing the culture of a country. ஒரு தேசம், ஒரு கலாச்சாரம், ஒரு வழிபாட்டு முறையை மாற்றும்படியான கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இது கடைசி காலம் பிரியமானவர்களே. பிள்ளைகளுக்கு உண்மையிலே தாய் தகப்பன் மேலே அன்பற்ற ஒரு உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தாய் தகப்பன்மாருக்கு பிள்ளைகளின் மேலே அந்த அளவிற்கு உண்மையான, நான் எல்லாரையும் சொல்லவில்லை, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கல்ச்சர். இன்னைக்கு பணம் தான் பெரிது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, he is completely changing the very culture away from the will of God. கம்ப்ளீட்டாய் மாற்றிவிட்டான் பிரியமானவர்களே. எச்சரிக்கை. நான் இதை பார்க்கும் பொழுது எனக்கு பகிரங்கமாய் அவ்வளவு நான் வேதனைப்படும். இப்படி இருந்த ஒரு அமெரிக்காவா என்று இப்படி மாறி இருக்கிறது என்று நம்ப முடியவில்லை பிரியமானவர்களே. யூரோப்புக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காலத்தில் எங்கு பார்த்தாலும் ஆலயங்கள், இப்போ எல்லா ஆலயங்களையும் அடைத்திருக்கிற நிலைமை. அன்றையும் மனுஷகுமாரன் பூமியின் மேல் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, அது அவருடைய சித்தம் அல்ல. நம்ம நினைக்கலாம், நான் அப்படி ஊழியம் செய்கிறவன், நோ. Maybe we are perfect. I am not saying we are not perfect. But Satan's agenda is totally different. He is changing, shifting. நமக்கு இன்னைக்கு பாருங்க, நம்முடைய திருச்சபைகளை completely we are gone out. நிறைய திருச்சபைகளை தமிழுக்கு முக்கியம், இயேசுவுக்கு முக்கியம் அல்ல. I am saying glaringly, தமிழ் வார்த்தை தமிழ். இயேசு யாருக்கு ஐயா வேண்டும்? ஏன்னா ஒரு ப்ரொஃபஸர் ஒரு பைபிள் காலேஜில் சொல்லியிருக்கிறாரு, I know more than what Jesus Christ knows என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இயேசு அந்த காலத்திலே அவர் படியாதவர், அவருக்கு தெரிந்ததை காட்டிலும் இன்று எங்களுக்கு அதிகமாக தெரியுமாம். என்ன பைபிள் காலேஜில் சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லா பைபிள் காலேஜும் நான் குறை சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞானமாக அறிவுள்ள பணக்காரர்களை பிடித்து கம்ப்ளீட் ஒரு சமுதாயமே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கன் கேம்பஸ்லாம் எடுத்து தெரியுமா, எக்ஸ்சேஞ்ச் யுவர் பைபிள் ஃபார் அ ப்ரோனோகிராஃபி புக். நீங்கள் அமெரிக்கன் கல்ச்சரில் இன்றைக்கி ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே போனால் உன் பைபிளை கொண்டாந்து கொடுத்துட்டு ஆபாச பெண்களின் படத்தை நீ வாங்கி கொண்டு போ என்று சொல்லி கேம்ப்பு போட்டு உட்கார்ந்துருக்காங்க, டென்ட் அடித்து உட்கார்ந்துருக்கிறான். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இன்றைக்கு யூனிவர்சிட்டிஸில் போனீங்கன்னா இயேசு பைபிளை தூக்குனா நீ முட்டாள் என்று சொல்லுகிறான். ஆர் யூ ஃபூல் டு அக்னாலஜ் காட்? இதுதான் இன்றைய நிலைமை. எச்சரிக்கை. இதன் மத்தியிலும் தேவன் மாறாதவர். கடைசி காலம், நீ என்னப்பா செய்வ பாவம், பரவாயில்ல கடைசி காலம், ஆனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி தெய்வத்தை நாம் வணங்கவில்லை பிரியமானவர்களே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீ ஒரு பெரிய சர்ச் லீடர், நீ நிறைய பேரை கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் கொடுத்து விட்டாய், நீ நிறைய பேர் ஆவியிலே வழி நடத்தி விட்டாய், ஆனால் உனக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸம்ஷன் தரேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. ஈவன் டு திஸ் டே, whoever you may be, you have to obey to the will of God by all means. எனக்கு அருமையான தெய்வஜனமே, நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய வருகை வருகிறது. வீட்டில் உங்கள் பிள்ளைகள் கிட்ட, என்ன மாமி அவங்கெல்லாம் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்க. சில்ட்ரன் ஆர் ஆஸ்கிங். ஆகவே தான் நம்முடைய ஊழியத்தில் சிறு குழந்தைகளுக்கு இப்பொழுதே கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். Everything is changing. Hold your faith. Hold your holiness. Everything is changing. எல்லாம் மாறுகிறது. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, கடைசி காலம். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் இரவும் பகலும் அவருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருக்கிற வேண்டிய கடைசி காலம். ஏன்னா என் லைஃப்பில் இந்த டிரான்சிஷனை ரொம்ப பார்க்குறேங்க. ஏன்னா இப்போ இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கோ, ஏன் இதை செய்தியை கேட்குற உங்களுக்கு கூட அந்த டிரான்சிஷன் ரொம்ப இருக்காது. என் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் டிவினா என்னன்னே தெரியாது, டெலிஃபோன்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது பிரியமானவர்களே. எல்லோரும் வெரி இண்டிவிஜுவல்.
I don't know who he is. I don't even care who he is. யாரையும் யார் இடத்தில் பேசுகிறதே இல்லை. when you travel in Singapore, ஒருத்தன்ட்ட பேச மாட்டாங்க. ட்ரெயின் போய்கொண்டே இருக்கும், ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், எல்லாரும் அவன் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயா நீ என்ன செய்கிறாய், நீனும் மனிதன் தானே. அது கடைசி கால தீர்க்க தரிசனம். இரும்பும் களிமண்ணும் பாதத்தில் சேர்ந்தும் இருக்கிற நிலைமை. இரும்பும் களிமண் ஒட்டுமாங்க? எவ்வளவு அழகா தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் கடைசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, காலம் சமீபமாயிற்று. நம்முடைய ஆசைகளை காட்டிலும் கிறிஸ்துவினுடைய இருதய துடிப்பிற்கு நீர் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, நம்ம யூஸ்வலாக இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம் அந்த மூல வசனத்தில் இல்லையா, அதையும் நம்ம வாசித்துட்டு நம்ம செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நேரம் இருக்கிற வரைக்கும் நாம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. அல்லேலூயா. ஆராய்ஞ்சு பாருங்க. உண்மையிலே எனக்கு அவர் சித்தத்தை செய்கிறதுக்காக தான் நான் வாழ்கிறேனா, இல்லைனா என் ஆசைகள் நிறைவேறதுக்காக நான் வாழுகிறேனா? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். யார் அறிந்து கொள்ள முடியுமா பைபிளை? அவர் சித்தத்தை செய்யணும்னு ஆசைப்படுறவன். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தார். ஆனால் என்ன அர்த்தம்? ஒருவேளை ஒரு சிலர் அவர் சித்தத்தை செய்கிறதற்கு அவங்களுக்கு சில நேரம் அவர் சித்தத்தை செய்கிறதற்கு மனசு இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அதை சில சமயம் விட்டு கொடுப்பார் ஆண்டவர். இவனுக்கு நட்டமாகிற மாதிரி தெரியும். Precious people, at any cost I tell you, obey the will of God. எனக்கு அருமையானவர்கள், வேறு வழியே இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் தப்பிக்கிறதற்கு வழியே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு குண்டூசி போகிற அளவிற்கு ஒரு ஓட்டை இருந்து அது வெளியே போயிட்டா தேவ சித்தம் இல்லாமல் நம்ம போயிடலான்னு சொன்னால் கூட I would have preached that. But there is no, not even I have a needle available outside this scripture. இயேசு கிறிஸ்துவுக்கே மூச்சுக்கு முன்னு என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம் ஏன் சொல்றார்? He knows who his father is. அவர் தன்னுடைய தகப்பன் யார் என்பதை அறிந்திருந்தார் இயேசு. இன்னைக்கு நம்ம ரொம்ப கேர்லெஸ் ஆகிட்டோம். ஹூ கேர்ஸ்? ஏன் நம்ம சௌரியத்துக்கு இன்னைக்கு சர்ச்சஸ்லையும் நிறைய இடங்கள் அப்படி தான் சொல்லியும் கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து யாரும் கிடையாதுங்க, உங்கள் சௌரியத்துக்கு ஓடி வந்து நிற்பாருங்க, விசுவாசம் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுக்கு. அதில் நீங்கள் என்றைக்குமே பிசாசனுடைய பொய்யில் 75% உண்மை இருக்குங்க. Satanic lie is not 100% lie. அதான் சொல்லுவாங்க, ஒரு கப்பலை கடத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்கன்னா, அதை திசையை மாற்றணுன்னா நீங்கள் நைஸாக போய் அந்த ஆட்டோ பைலட்டிங் சிஸ்டத்தில் 1 டிகிரி தள்ளி வச்சா போதுங்க. அந்த கப்பலை முதல்ல தெரியாது, வெறும் 1 டிகிரிங்க. நீங்கள் எந்த நேவி ஆஃபீஸர்ஸ்ட்டு வேணாலும் கேட்டு பாருங்கள். 1 டிகிரி திருப்பி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சுற்றி கிற்றி பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்ச நாட்களிலே கம்ப்ளீட் அது வேற எங்கேயோ போயிருங்க. Satan is aware of that. 1 டிகிரி தான் உங்கள் வாழ்க்கையை திறப்போம், ஆனால் எங்கேயோ நாம் போய்விடுவோம். ஜாக்கிரதை. இந்த ஊழியத்தில் சத்தியத்தை உண்மையாக பிரசங்கிக்க நாம் எல்லோருக்கும் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்கவே பார்க்காதீங்க. அவர் சித்தோன்னு வரும்போது உங்கள் மேன்மை, மனுஷன், காசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ சித்தம் ஒருவேளை செய்யக்கூடாமல் போய்விடும். பிரியமானவர்களே, he is not an ordinary person. He is not an ordinary person. He is a king of kings. நான் சொன்னேன்ல, அவர் என்னைக்கு எருசலேமுக்குள்ள போவாங்கிறது அவ்வளவு வேதம் தெளிவாய் சொல்லி அப்படியே இது நடந்திருக்குமானால் உங்கள் வாழ்க்கையும் அப்படி தாங்க. உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் பயப்படாதீங்க, என் வாழ்க்கை அப்படி ஆயிருமோ, உறுதியாக அவர் சுத்தப்படி ஆகும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாம் செய்வதெல்லாம் ஆண்டவரே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. போகட்டும் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய காரியத்திற்கு நேராக கடந்து வருவோம். நம்ம கடைசி பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்து முடிப்போம்.
ஆமேன். என்ன பாயிண்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்? எப்பொழுது கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம எப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கும் பொழுது எப்படி அவர் தேவ சித்தத்தை நம்ம வெளிப்படுத்துவார். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும் பொழுது எப்படி அவர் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்கும் பொழுது எப்படி அவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது எப்படி வெளிப்படுத்துவார். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது எப்படி வெளிப்படுத்துவார். எப்படி வேதத்தை வாசிப்பதற்கும் தியானியத்திற்கும் முக்கியத்துவப்படுத்தும் போது அவர் வெளிப்படுத்துவார். சாந்த குணம் நமக்கு இருக்கும் பொழுது, அந்த தாழ்மை இருக்கும் பொழுது தான் அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று நிறைய காரியங்களை பார்த்தோம். நாம் கடைசியாக பார்த்தோம், அவர் ஆடுகளாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுக்கும் கடைசியில் உபாகம் 1:30 பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து அழுது கொண்டு நீ நிற்க, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கின்னு பார்த்தோம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் என்ன செய்யவில்லை என்று எனக்கு தெரியவில்லை அப்பா, நான் எங்கு போவேன், யாரிடத்தில் செல்வேன், நான் கலக்கமாய் பயந்திருக்கிறேனே, என் விசுவாசத்தை எனக்குள் காணவே என்று துடிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு வருமா? அல்லேலூயா. அப்பொழுது எவ்வளவு பெரிய மேன்மை பிரியமானவர்களே. அப்பொழுது உபாகமம் 1:30 தெளிவாய் 29ஆம் வசனம் அப்படி தான் இருக்கிறது. 28 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆச்சரியமாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் 28ஆம் வசனத்தை பாருங்கள். நான் திருப்பி கூட அதை சொல்கிறோம், நம்ம பிரச்சனை இல்லை. நாம் அங்கே உபாகம் 1:28 நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதில் உள்ளவைகளும் இருக்கிறது என்றும் ஏனோக்கின் புத்திரரையும் அங்கே கண்டோம். ஆனால் அரக்கர்களை அங்கே கண்டோம்ங்கிறாங்க. ஆமேன் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, அதாவது கர்த்தர் உங்களை நோக்கி, அதாவது அவங்க இருதயம் கலங்கி பிள்ளைகளை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ நம்ம நடு ராத்திரியில் இந்த மாதிரி மன்னிக்கும், நான் இந்த நடு காட்டில் இப்படி குடும்பமாய் அழிய போகிறோமே என்று புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, திகைக்கும் பொழுது அவங்க ஜனம்தான் அவங்கள கலங்க பண்ணிச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் அப்படி நடக்கும். நம்ம ஜனம் என்ன அதுவே திடீர்னு கலங்க பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்படி கலங்கி நிற்கிற நேரத்தில் ஆண்டவருடைய அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். எப்போ வந்துச்சு தெரியுமா அந்த வார்த்தை? they were afraid. எப்படிப்பட்ட தெய்வம் இருவர் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. இதைத்தான் நம்ம கடைசியை பார்த்து முடித்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்த்து முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீ அப்படி நான் இப்படி அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆனால் நான் ஒரு காரியத்தை நான் என் நாமத்தின் நிமித்தம் சொல்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23:3ஆம் வசனம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். என்னை நீதியின் பாதையில் அவர் சித்தப்படி நடத்துறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. என் பிள்ளை நீட என் நாமத்தை நீ தரிச்சிட்ட, அதனால உன்னை நான் கைட் பண்ணி கொண்டு போவேங்கிறாரு. வாட் அ பியூட்டிஃபுல் காட். நீ என்ன, நான் என்னெல்லாம் உனக்கு செஞ்சுருக்கேன், நீ எவ்வளோ உன்ட்ட நேசிச்சிருக்கேன், எவ்வளவு செல்வத்தை கொடுத்துருக்கேன், எவ்வளவு குடும்பத்தை கொடுத்துருக்கேன், வேலையை கொடுத்துருக்கேன், ஆனால் நீ உன் பர்சனல் திங்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். நீ அப்படி ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆண்டவர் நினச்சா. பட் ஹி இஸ் நாட் அ காட் ஆஃப் தட் சார்ட். நீ ஒரு பாவி என்று சொல்லி நம்மை தள்ளாமல் பிரியமானவர்களே, நீ என் நாமத்தை தரித்திருக்கிறாய், என் மகள் அல்லவா நீ, என் மகன் அல்லவா நீ, நான் எப்படி உன் குடும்பத்தை விட்டு விட்டு போக முடியும்? அதாவது நம்ம ரிஜெக்ட் பண்ணல. அதாவது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் இருக்கு. முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட வேண்டிய துக்கப்படுத்துறதுன்னா என்ன, நம்ம யாரை படுத்துவோம்? ஒரு கல்லை போய் படுத்த முடியுமா? மனுஷனை தான் படுத்த முடியும். ஒரு ஆழ் தத்துவம் கொண்டவர். ரெண்டாவது பார்த்தா எதுக்கு துக்கப்படுத்தினா, நம்ம தப்பு பண்ணோன்னே படக்குன்னு போயிட வேண்டியதானே. போகலைங்க. He is a God who stays with you even though you are a sinner. What a confidence we have. தாவீது பாவம் செய்தவுடன் அவனை அடித்தார். கண்டிப்பாக
பாவத்துக்கு ரெப்பர்கேஷன் இருந்தே தீரும் பிரியமானவர்களே. பாவத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக நினைங்க. அது பாம்பு போல, தேள் போல உங்களை கொட்டியே ஆகும். அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த போல நீ பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு. இட் வில் ஹாவ் அ கான்சிக்வன்சஸ். நான் இன்னொரு நாளிலே ஒரு முழு ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற பாவங்கள் என்ன ஆகும் என்று ஒரு ஆழமான செய்தி அன்னைக்கு மட்டும் நீங்கள் தயவுசெய்து யாரும் மிஸ் ஆகிடாதீங்க. ஐ மே கிவ் இட் இன் எனி டைம், பட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சர்மன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போகாமல் அவர் ஏன் நாமம் தரிச்ச என் மகன் நான் விடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா என் கரங்களில் எனக்கு கொடுத்த ஒருவனாயிலும் நான் இழந்து போவதில்லைன்னு சொல்கிறாரு. அடித்தாலும் சரி, பிடிச்சாலும் சரி, திருத்தினாலும் சரி, உங்களை வழி நடத்துவார். வாட் அ கன்சோலிங் எண்டிங் ஃபார் திஸ் சர்மன் சீரீஸ். ஹல்லேலூயா. நானே ஆச்சரியப்படுகிறேன் பிரியமானவர்களே. ஆவியானவருக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது சில சமயம் எனக்கே விளங்காது, பிரசங்கிக்கும் போது தான் தெரியும். ஹல்லேலூயா, என்ன ஒரு ஹாப்பி எண்டிங். எப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தாலும் அவர் நாமத்தின் நிமித்தம் இயேசுவே என்று கூப்பிடுகிறவனாய் இருந்தால் சரி, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தேடுகிறவனாய் இருந்தால் சரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவர் சொல்லுவார், கேட்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷரை கூட்டுவார், அப்பவும் கேட்க மாட்டாங்க. பிறகு ஒரு நச்சுன்னு ஒரு அடியை போடுவார், அப்போ அழுதுகிட்டு ஓடி தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கும்போது அதிகமாக ஆண்டவரை தேடுங்கன்னே. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வர நிறைய பேர் ஆசீர்வாதங்களும் நன்மையும் வந்தவொன்னு அப்படியே கர்த்தரை மறந்து கொஞ்சம், அது உடனே நடக்காது. நான் சொன்னேன் இல்லையா, பிசாசு உடனே எதையும் செய்ய மாட்டாங்க. ஸ்லோவாக அப்படியே கவர் பண்ணி அந்த அனலுமின்றி குளிருமின்றி தன்மைக்குள்ளே தள்ளி விடுவான். ஆனால் ஆண்டவரை விடமாட்டார். ஹல்லேலூயா. நான் அதைத்தான் சொல்கிறேன், தேவையில்லா ஈரமுடைய சுமக்காதீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். when you are good, when you are blessed, stay close to the Lord. போன தடவை நான் ரொம்ப தெளிவாய் பார்த்தோம், அவர் ஆடுகளாக இருந்தால் மாத்திரம் போதாது, மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கிற எல்லைக்குள் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. எப்பொழுது அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார்னு கடைசியில் நீங்கள் அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும் பொழுது, என் நாமத்தை நிமித்தம், ஓ நாமத்தினா நீ எப்படிங்கிறதுல ரெண்டாவது, பிகாஸ் த God Almighty has chosen you. வானாதி வானங்கள் கொள்ளாதவர் உன்னை தேர்ந்தெடுத்து இயேசுவிடத்தில் கொடுத்திருக்கிறபடியினால் அவர் உன்னை வழி நடத்துவார். நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் உன்னை திருத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே. என்னோடு பேசுவாரா இயேசு? எனக்கு ஆலோசனை தருவாரா? எனக்கு நன்மை செய்வாரா என்று நீங்கள் கேளாதிருங்கள். நிச்சயமாகவே தேவன் அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். ஆச்சரியமான ஒரு வசனம், அவரின் ஆத்துமாவை தேற்றி, ஹல்லேலூயா, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அவருடைய பரிசுத்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் நீதியின் பாதை தாங்க அவருடைய சித்தம். ஆமென், ஆமென். அவர் உங்களுடைய மெய்ப்பன். கவலைப்படாதுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஐயா. நாங்கள் எச்சரிக்கையோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் இந்த செய்தியை இதுவரைக்கும் இது 11வது செய்தி ஆண்டவரே. ஆனாலும் கடைசியில் உம்முடைய நாமத்து நிமித்தம் என் சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன் பிள்ளைகளை என்று நீங்கள் சொல்லி வசனத்தில் முடிப்பது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவரே. இட்ஸ் நாட் பை அவர் கிரெடென்ஷியல்ஸ் எனிமோர், இட்ஸ் பை பிகாஸ் யுவர் நேம் இஸ் கிரேட்டர். உம்முடைய நாமம் மேலான நாமமாய் இருக்கிறபடியினாலே உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் பாவியாய் இருந்த பொழுதும் எங்களை தெரிந்து கொண்டு உங்க சித்தத்தை எங்களுக்கு வழிநடத்த போறீங்கிற இதுதான் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நங்கூரம் மாதிரி ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். தயவு செய்தப்பா இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த சங்கீதம் 23:3 வசனத்தின்படி
உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அந்த நீதியின் பாதையை, உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தி அவர்களை எப்படியாயிலும் ஆண்டவரே நீர் அந்த பரிசுத்த பரலோக பாதையிலே வழிநடத்தும்படியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.